நம்ம வந்து மீன் குழம்பு வாங்கி ஹெவி க்ரௌடு உள்ளே பூந்து வாங்கிட்டு வரதுக்குள்ள என் ரிவ்யூ ஹானஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹானஸ்ட்டாக இல்லைனா ஏதாவது கமெண்ட் ஏதாவது பண்ணி தொலைங்கப்பா ஏதாச்சும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், என் ஃபேஸ் சைஸுக்கு இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் இருக்க மஹி டிஃபன் சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்றது வந்திருக்கோம். டிஃபன் சென்டர்லனா லஞ்சுன்னு யோசிக்காதீங்க. இவங்க லஞ்சில் பார்த்தீங்கன்னா கடல் விருந்து நிறைய வைக்கிறாங்க. லைக் வந்து சுறாப்புட்லேருந்து எறா, நண்டு, கனமா அப்படின்னு நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ மட்டன் சிக்கன்லேயும் ஒரு வெரைட்டி அவைலபிள் இருக்குது. அண்ட் வாத்தும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம இவங்ககிட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கடல் சார்ந்த உணவு மட்டும், லைக் வந்து எறா, மீன், நண்டு அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் வாங்கி சாப்பிடலான்னு இருக்கும். ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கரெக்டாக திருமங்கலம் சிக்னல் வந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா பாடியிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இபி ஆஃபீஸ் வரும். அது தாண்டோன்னு இந்த கடை இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க மஹி டிஃபன் சென்டர் சாப்பாடு எப்படி இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் ஒன்று வாங்கியிருக்கோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், என் ஃபேஸ் சைஸுக்கு இருக்கா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த மீன் இது வந்து பாறை மீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் கூட அந்த மீன் கூட காடை முட்டை, நண்டு, அப்புறம் வந்து சொரா புட்டு, எறா, கனமா அண்ட் வந்து நம்ம பொரியல். ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதை தவிர்த்து இவங்ககிட்ட வந்து மீன் குழம்பு, சாம்பார் அப்படிலாம் கூட இருக்கு போல இருக்குது. இதோட ரேட்ஸ் கூட கேட்காம இதை பார்த்தோன்னே அவ்வளோ டெம்டிங்கார அளவுக்கு இருக்குது சாப்பாடு. அதெல்லாம் அப்படியே வந்து வாங்கிட்டோம். ஸோ ரேட்லாம் வந்து நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இது கூட வந்து எறா பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. ஒரே எறா ஆக்சுவலி இது ஃபுல் ப்ரைஸ் வந்து 160. பட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டிருக்கோம். எறா குழம்பு அப்படியே போட்டு ஆஹா செம்ம சூடுங்க சாப்பாடு. க்ரௌடு கொஞ்ச நேரத்தில் பயங்கர க்ரௌடு வந்துச்சு. அந்த க்ரௌடு உள்ளே பூந்து வாங்குறதுக்குள்ளே எனக்கு வேர்த்து போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் எறா குழம்பு. எறா செம்ம சாப்பிட்டா இருக்கு. நல்லா பெரிய பெரிய எறாவை போட்டு கொடுத்துருவாங்க. எறா வந்து நல்லா அந்த குழம்போட அந்த மசாலா வாசம் வந்து நல்லா இருக்குது. சாப்பிடும்போது அந்த பூண்டுலாம் போட்டிருக்காங்களா, சாப்பிடும்போது அந்த பூண்டு ஃப்ளேவரோடு அந்த மசாலா செம்மையாக இருக்குது. எறா குழம்பு நல்லா இருக்குது. மெயினாக நான் சீ ஃபுட் மட்டுமே இங்கே டேஸ்ட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட காடை, அப்புறம் வந்து வாத்து, அந்த மாதிரி கோழிக்கறி, நாட்டுக்கோழி அதெல்லாம் கூட இருக்குது. பட் நம்ம ட்ரை பண்ணது சீ ஃபுட்டு. அது வந்து அந்த சுறா புட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா சுறா புட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க. பச்சை மிளகா வந்து அந்த கருவேப்பிலேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு பாருங்க. பார்த்தீங்களா, சொன்னோன்னே எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். நன்றாக இருக்கிறது. இது அப்படியே சாப்பிட்றோம். ஓகே. ஐயோயோ வேற மாதிரி சுறா புட்டு. அந்த மீனோட வாசம் அப்படியே செம்மையாக இருக்குது. ஐ லவ் தி சுறா புட்டு. என்னன்னு தெரியல, ஒரு 2-3 இடத்துல சுறா புட்டு சாப்பிட்டேன், நல்லாவே இருக்காங்க. பட் ரோட் சைடில் நான் எதிர்பார்க்கல. நல்லா அப்படியே முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்குது. நல்லா அந்த மீனோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சுங்க. அந்த வெங்காயம்லாம் செம்ம டாமினேட் பண்ணுது. கனமா வந்து அப்படியே தொக்கா இருக்குது. எல்லாம் கலந்து அடிக்கிறாங்கப்பா. போமா கனமா மட்டும் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கனமா வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சில கல்லில் நான் சாப்பிட்ருக்கேன். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கனமா மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் ஓகே, அந்த மசாலா நல்லாயிருக்கு. அந்த மசாலாவோட சாப்பிடும்போது கனமா நல்லாயிருக்கு. கனமா இன்னும் கொஞ்சம் குக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக ஹார்டாக இருக்குது. மெயினாக வந்து இந்த பக்கத்தில் வந்து அந்த காடையும் அந்த நண்டும் வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த நண்டை பாருங்கள். அந்த நண்டு கிரேவியும் காடையும் தான் ட்ரை பண்ணுவோம். கஷ்டம். காடையோட கிரேவியும் அந்த நண்டோட கிரேவி மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நண்டு அதை சைடாக எடுத்துருக்கேன். காடை இங்கே இருக்குது. நண்டோட கிரேவியோட சாப்பிடுவோமா? நண்டு நல்லா அந்த செட்டிநாடு ஸ்டைல் போல் இருக்குது. ஐயோ அசத்தி இருக்காங்க நண்டில். செம்மையாக இருக்குது. அந்த நார்மலாக வர அந்த கார்கா மசாலா அந்த மாதிரி ஒரு மாதிரி போட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரியே இல்லை. லைக் அந்த பெப்பர் டாமினேஷன்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியே இல்லாமல்
இது டோட்டலாக ஒரு நியூ டைப் ஆஃப் இது நண்டு சூப்பராக இருக்குங்கப்பா. ஐயோ வேற மாதிரி காடை முட்டை என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு ஹேவ். இந்த சைஸில் தான் ஒரு காடை முட்டை நான் சாப்பிட்டதில் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் காடை முட்டை. சிமிலர் கோழி முட்டை மாதிரி தான் இருக்குது, சின்ன கோழி முட்டை மாதிரி இருக்குது. ஸோ அது கூட ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க, அண்ணன் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தாரு. லைக் தக்காளி தொக்கு மாதிரி இருக்குது அந்த மசாலா. பாருங்க ஜீரகெல்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ சேர்த்து ஒரு பைட் அடிப்போமா? முட்டை தொக்கு கிரேவி நல்லா இருக்குது. மசாலா வெங்காயம் எல்லாம் தக்காளி தான் போட்டு சூப்பராக குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜீரக ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக இருக்க ஒரே ஒரு மேட்ரு வந்து மீன் தான். அதுக்கு மேலே நண்டு சாப்பிடுவோம். மீன் வந்து லாஸ்ட்டாக நான் சாப்பிட போகிறேன். மீன் என்ன செம்ம சூடாக இருந்தது. அவர் வறுக்கும்போது சூடாக தான் இருக்கும், பட் செம்ம சூடு. நண்டு அந்த பல்ப்பு சாப்பிட்ணும் எனக்கு. இதை பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள் பாருங்கள். வா அப்படியே போமா. ஆஹா 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 ஃபென்டாஸ்டிக் ஜூஸ். ஆக்சுவலி நான் நிறைய இடத்துக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, என்னோட ஃபீலிங்ஸ். ஆக்சுவலி நம்ம ஒரு கடைக்கு வந்து வீடியோ எடுக்க வருவான்னு கேட்போமா, அவங்க மெயினாக எடுத்தோன்னா ஃபாலோவர்ஸ் தாங்க கேட்குறாங்க. அது என்னன்னே தெரில, அதனாலேயே கொஞ்சம் ரைட்டாக இரிட்டேட் ஆகுது. நம்ம போகிற இடத்துல நம்ம காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம், ஃப்ரீயாக சாப்பிடல ஃபஸ்ட்டு. ஸோ சாப்பாடு எப்படி இருக்குது எப்படி இல்லைன்னு கரெக்டாக நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அதுக்கு மேலே அவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் நிறைய ஹோட்டலில் அலோவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து சில ஹோட்டலுக்காரங்க மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். எடுத்தோன்னே எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது. நாங்கள் ப்ரமோட் பண்ண வரல, நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நாங்கள் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் கேட்டோம் அப்படின்னா காசு கொடுங்க, நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோன்னா நீங்கள் அப்படி கேட்கலாம். நான் வந்து என் காசு போட்டு நான் சாப்பிட்றேன், அதுக்கெலாம் ஃபாலோவர்ஸ்லாம் கேட்டுக்கிறது கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. அதனால் நான் எல்லா ஹோட்டல்ஸும் சொல்ல, இப்போ நான் இங்கே வந்தேன் ஓகே எடுத்துங்க. நாங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து கூப்பிட்டோம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து எடுத்துங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் சில ஹோட்டல் தான் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் பே பண்ணி சாப்பிட்றோம். ஓகே, யாரும் மனசு கஷ்டப்பட்டுருந்தா ஐம் சாரி. உண்மை அது. ஆக்சுவலி எங்களுக்கு நடந்தது, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ சாப்பிட்டாச்சு இந்த சாப்பாடு. இப்போ இருக்கிறது மீன் குழம்பு அப்புறம் மீன். ஸோ நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். போதும். மீன் குழம்பு கலர் செம்மையாகுது. நம்ம வந்து மீன் குழம்பு வாங்கி ஹெவி க்ரௌடு உள்ளே பூந்து வாங்கிட்டு வரதுக்குள்ளே இந்த ரேஷன் கடையில் வந்து முதல்ல ரேஷன் கடையில் உள்ளே பூந்து வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மீன் குழம்பு வந்து லைட்டாக வந்து தனியான ஒரு மீன் குழம்பு மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் அப்படியே வலிஞ்சு ஓடுது. செம்ம சூடு. அந்த மீன் குழம்புல பெப்பர்லாம் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் மீன் குழம்புல பெப்பர் போட்டுலாம் பார்க்குறேன். பயங்கர சூடாகுது. அது வந்து எனக்கு இந்த மீன் குழம்பு இவ்வளோ நாள் அப்படியே நாக்கில் எச்சா வரல, இவ்வளோ நேரம் இப்போ அப்படியே நாக்குலேருந்து எச்சா வருது இந்த மீன் குழம்பு ஸ்மெல்லுக்கு. ஸோ மீன் குழம்பு சாப்பிடுமா? ஆமாம். அடடா என்ன அதான் சொல்லுங்கள், ரோட்டுக்கடை மீன் குழம்பு சூடோட புளிப்புலாம் பயங்கரமாக இருக்குங்க. சரியான மீன் குழம்பு. லைட்டாக ஆறிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே இறங்கலாம். அந்த கலரை பாருங்க, ஆரஞ்சு கலரில் செம்மையாக இருந்தது. அண்ணன் ஊற்றும் போது அவர் எடுத்து அப்படி ஊற்றும் போது ஸ்மெல்லும் வந்தது. அப்பயே நினச்சேன் அருமை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மீன், பெரிய மீன் உடைக்கிறோம். இப்போ சூடாகுது, லைட்டாக புகை லைட்டாக வருது. ஆடாடா அப்படியே போகுமா அந்த மீனை வச்சு. ஏய் வாப்பா, வரமாட்டேங்க. நல்லா வளர்த்துருக்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். மசாலா வேற மாதிரி தேங்காய் பாறை வேறையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து நிறைய பெரிய பெரிய மீன்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட் எனக்கு பிடிச்ச மீன் தேங்காய் பாறை மசாலாவோட அல்டிமேட்டாக இது. இப்போ இந்த மேட்ரு என்னன்னா, நான் மெயினாக சாப்பிட்டு காமிக்கணும்னு நினச்சது அந்த சீ ஃபுட் தான். அதை நான் காமிச்சேன். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இருக்குது, ரசம்லாம் கூட இருக்குது. பாவப்பட்ட ஜீவன் ஒன்று இருக்குது, பொரியல், பீட்ரூட் பொரியல் சாப்பிட்ருவோம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும்னா, நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என் ரிவ்யூ ஹானஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹானஸ்ட்டாக இல்லைனா அதாவது கமெண்ட் ஏதாவது பண்ணி தொலைங்கப்பா. ஏதாச்சும் நல்லா இருக்குது நல்லா இல்லை. ஏன்னா வெயிலில் பாருங்கள், அடிக்கிற வெயிலில் எனக்கு அப்படியே ஊற்றுது. அந்த வெயிலில் நின்று நாங்கள் வீடியோ எடுத்து கொஞ்சம் போடுறோம். ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கூட எல்லாருக்கும் தெரியும். நிறைய யூடியூபர்ஸ்லாம் இங்கே வந்து போட்டிருக்காங்க, சாப்பிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து லொக்கேஷன் கொடுத்துட்றேன் அண்ட் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வரும்போது இவங்க வந்து கடை வந்து க்ளோஸாக இருந்தது, அதனால் நாங்கள் வேறு இடத்துக்கு போய் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்துட்டு சாப்பிடுங்க. கரெக்டாக ஒரு 12:30 வந்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு செம்ம க்ரௌடோட
என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு போகலாம். மெயினாக அந்த மீன் வந்து மறந்துடாதீங்க, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட்டு, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், கமெண்ட்டு அண்ட் உங்களோட நான்வெஜ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சினா இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பாய்.